ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம கிட்ட ஒரு 32 சாம்சங் எல்இடி வந்து சர்வீஸ் வந்திருக்கு. என்ன ஃபால்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாங்க் இமேஜ் வந்திருக்கு. ஆடியோ வருது, வீடியோ வரலன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர். சரி பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த டிவி வந்து இப்போ நம்ம பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் வச்சுருக்காங்க, அடாப்டர் டைப்பு. நம்ம வந்து 19 வோல்ட் இன்புட்டை கொடுக்குறோம். ஆடியோ வந்துருச்சு. அதாவது பேக்லைட் எரியுது, பிக்சர் மட்டும் வரல. லோக்கல் பேனல் இந்த மாதிரி பேனல்ல வந்து தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும், மோஸ்ட்லி வரும். சாம்சங்ல வந்து இந்த மாதிரி பேனல் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம டிவி ஓப்பன் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ வந்து டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸ் வச்சுன்னா இந்த எட்ஜில் வந்து ஒரு இன்செர்ட் பண்ற மாதிரி ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்க லைட்டா வந்து லாக் ரிமூவ் பண்ணாலே போதும். எல்லாமே வந்து லாக் டைப். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த ஸ்க்ரூவே இல்லை, மதர் போர்டு எதுக்குமே ஸ்க்ரூ இல்லை. இந்த டிவியில ஒரு ஸ்க்ரூ கூட பண்ணலைங்க, எல்லாமே லாக் டைப் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் காஃப் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை கிரவுண்ட் பண்ணிடுவோம். கிரவுண்ட் பண்ணிட்டு வந்து வோல்ட் செக் பண்ணுவோம். வோல்டேஜ் 13.18 வோல்ட் வருது. அடுத்து நம்ம இதுல மெயினா செக் பண்ண வோல்ட் வந்து ஏபிடிடி வோல்ட். ஏபிடிடி ஏபிடிடியில் வந்து 16 வோல்ட் வரணும். ஆனால் நமக்கு 0.3 வோல்ட் தான் வருது. அதனால அதுக்கு அடுத்து என்ன செக் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா விஜிஹெச் வோல்ட் வந்து செக் பண்ணோம். விஜிஹெச் பாயிண்ட் விஜிஹெச்சும் வரல. இந்த 1.8 வோல்ட் வருது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெயினான வோல்ட் எதுவுமே வரல. விஜிஹெச் வரல, ஏபிடி ஹெச்விடி 12 வோல்ட் 1.8 இந்த 3 வோல்ட் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிகேவி தான் ஷார்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னே ட்ராக் கட் பண்ணாம நம்ம வந்து டிஸ்க் எல்லாம் செக் பண்ணிடலாம். டிஸ்க் ஏதாச்சும் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிடலாம் பஜர் வச்சு. டிஸ்க் எதுவும் ஷார்ட் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நம்ம வந்து ட்ராக் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது வந்து நம்ம ரைட் சைடு வந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள வந்து கட் பண்ணோம். 1 2 3 4 4 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? 4 பாயிண்ட்ல 1 1 2 3 4 5 6 சிக்னல் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 6 இது கட் பண்ணணும். இது வந்து லெஃப்ட் இந்த ரைட்டு. நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த ரைட் சைடை வந்து சாரி லெஃப்ட் சைடை வந்து நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். கட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு கத்தி ஒன்று வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணும். லைட்டாக மேலே பார்த்து கட் பண்ணுறோம். நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இது வந்து நல்லா உங்களுக்கே தெரியும். நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து சால்டிங் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நானே ஒரே ஆளாக எடிட்
பண்ணிட்டு வீடியோ எடுக்கணும்னு நான் இருக்கிறதுனால உங்களுக்கு மாதிரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் இன்புட் வோல்டேஜ் 2 வோல்ட் 13.16 ஏவிடிடி வாங்கிட்டு பார்க்கணும். ஏவிடிடி 13.91 விஜி வச்சு வந்து பாருங்க 32.5 கரெக்டாக இருக்குன்னு பார்த்துருவோம். பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்தலாம். ஸ்மார்ட் டிவி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா. ஓகே, மறுபடியும் இதே மாதிரி தொடர்ந்து அடுத்த வீடியோ சந்திப்போம். நான்